இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே பார்ப்பதையெல்லாம் கடவுளாக பார்த்தோம். எல்லாமே கடவுள். மரம், செடி, கொடிகள், மலை, கடல், நீர், ஆகாயம், காற்று, பஞ்சபூதங்களை வணங்குகின்றோம். இந்த பஞ்சபூதங்கள் நமக்குள்ளே இருந்து நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. ஆகவே எல்லாமே கடவுள் சொரூபமாக பார்க்கின்றோம். விலங்குகளை கூட பசுவை கோமாதாவாக பார்க்கின்றோம். ஐயப்பனுக்கு புலிவாகனம் என்று புலியை கூட வணங்குகின்றோம். ஆக இப்படி பார்க்கின்ற பொருளை எல்லாம் கடவுளாக பார்க்கின்றோம். எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கின்றான் என்கின்ற அரிய தத்துவத்தை சொல்வதுதான் நம்முடைய சனாதன இந்து தர்மம். இப்படிப்பட்ட சனாதன இந்து தர்மத்திலே மரங்களை மற்றும் நீரை மிக மிக புனிதமாக வைத்திருக்கின்றோம். நீர் மிக புனிதமானது. கங்கா மாதா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, சிந்து காவேரி, கோதாவரி, சரஸ்வதி, இப்படி எண்ணற்ற நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. கங்கை ஈசனுடைய தலைமேல் வைத்திருக்கின்றார். கங்கைக்கு மிகப்பெரிய இடத்தை கொடுத்து தன்னுடைய தலைமேல் வைத்திருக்கின்றார் ஈசன். பார்க்கடலிலே நாராயணன் துயில் கொண்டிருக்கின்றார். மகாலட்சுமி தேவி பார்த்தீர்களானால் தாமரை பூவிலே நீரிலே அமர்ந்திருக்கின்றார். ஆகவே இப்படி நிலம், நீர், காற்று என அனைத்தையும் நாம் தெய்வமாக பார்க்கின்றோம். மரங்களை மரத்தடியிலே, அரச மரத்தடியிலே விநாயகப் பெருமானை பிரதிஷ்டை செய்கின்றோம். விநாயகப் பெருமானோடு அரச மரம் இருப்பதால் அந்த அரச மரத்தை வெட்ட மாட்டார்கள். அரச மரத்துக்கென்று ஒரு தனி மகத்துவம் இருக்கின்றது. அந்த மரத்தை வழிபடுகின்றோம். இப்படி மரங்கள் நிறைய மரவளம் சேர சேர மண்வளம் சேரும். இதிலே நாம் வெறும் ஆன்மீகத்தை வைக்கவில்லை அன்பர்களே, ஆன்மீகத்தோடு அறிவியலை புகுத்தி வைத்திருக்கின்றோம். இப்போது பார்க்கின்றோம் நிறைய இயற்கை பேரிடர்கள். மழை கூட அப்படியே விழுகின்றது. இப்படியெல்லாம் நடக்கின்றது இப்போது. ஆனால் ஒரு 60-70 ஆண்டு காலங்களுக்கு முன்னால் எல்லாம் நிறைய மரங்கள் இருக்கின்றது. நிறைய மரங்கள் இருந்து நம்மை பாதுகாத்தன. மரங்களுக்கான தன்மை என்னவென்றால், மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை கூட அவை தன்பால் ஈர்த்து கொண்டு நம்மை காத்து கொண்டிருக்கின்றன. அதனால்தான் மரம் வளர்ப்போம் என்று சொன்னார்கள். அதனால்தான் மரத்திலே தெய்வத்தை வைத்தார்கள். மறைமுகமாக நீ வெறுமனே மரத்தை வெட்டாதன்னு சொன்னா கேட்க மாட்டோம். மரத்திலே கடவுள் இருக்கின்றான், வேம்பிலே சக்தி இருக்கின்றான், அரசிலே தெய்வம் இருக்கின்றது, இப்படி சொல்லி வைத்தார்கள் நமக்கு. அவை உண்மையும் கூட. அவற்றை ஆழ்ந்து சிந்தித்தால் தெரியும். நாம் மேம்போக்காக ஆன்மீகத்தை பார்த்தால் இறைவனை புரிந்து கொள்ள முடியாது. ஆன்மீகம் என்பது மிக ஆழமானது. அதனால்தான் யோகிகளையும் ஞானிகளையும் நாம் வணங்குகின்றோம். அவர்கள் பூரணத்துவம் அடைந்தவர்கள். அப்படி இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்ற ஆன்மீக தகவல் என்பது இந்த மரங்களை பற்றித்தான். அதை நாம் பார்க்க இருக்கின்றோம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற மும்மூர்த்திகளை கூட தன்னகத்தே கொண்ட லிங்கம் சில கோவில்களிலே காணப்படுகின்றது. மும்மூர்த்திகள் அரச மரத்திலே உரைகின்றார்கள். அதேபோல் குத்துவிளக்கிலே உரைகின்றார்கள். கோமாதா, பசு, அந்த பசுத்தாயிடம் மும்மூர்த்திகள் உரைகின்றார்கள். அதனால்தான் காலையிலே எல்லா பெரிய திருக்கோவில்களிலேயும் பாருங்கள், முதலிலே கர்ப்ப கிரகத்துக்கு கோமாதாவை அழைத்து செல்வார்கள். தெய்வம் முதலிலே தெய்வத்தை கோமாதா தரிசிக்க வேண்டும், கோமாதாவை தெய்வம் தரிசிக்க வேண்டும். அதன் பின்புதான் மக்களாகிய நாம் தரிசிக்க முடியும். பசுவிற்கு எத்தனை பெரிய பேரு பாருங்கள். இறைவன் அனுதினமும் பசுவை முதலிலே பார்க்கின்றார். ஆக கோமாதாவிலே 33 கோடி தேவர்களும் இருக்கின்றார்கள். அதேபோல் வில்வ மர இலைகளை பார்த்தால் அவை 3 சேர்ந்தபடி இருக்கும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த வில்வத்திலே மும்மூர்த்திகள் இருக்கின்றனர். வில்வத்தின் இடது பக்கம் பிரம்மா, வலது பக்கம் விஷ்ணு, நடுவிலே இருப்பது சிவன். ஆக வில்வ மரம் ஒவ்வொரு சிவக்ஷேத்திரத்திலேயும்
தலவிருட்சமாக நிச்சயமாக இருக்கும். வில்வம் இருக்கின்ற இடத்திலே நிச்சயமாக சிவபெருமான் இருப்பார். சைவத்திலே இருப்பது போலவே வைணவத்திலும் இந்த வில்வம் திருமகளுக்கு அர்ச்சிக்கப்படுகின்றது. சைவத்திலே வில்வத்தை சிவனுக்கு அர்ச்சிக்கின்றோம். வைணவத்திலே பட்டாச்சாரியார்கள் திருமகளுக்கு இந்த வில்வ இலையை அர்ச்சிக்கின்றார்கள். அதாவது அண்ணனுக்கும் தங்கைக்கும் பிடித்தமானது வில்வம். லக்ஷ்மி தேவி விஷ்ணுவினுடைய மார்பை அலங்கரிக்கின்றார். ஆகையால் திருவந்திபுர தாயாருக்கு வில்வ இலையாலேயே அர்ச்சனை நடைபெறுகின்றது தினந்தோறும். அதேபோல் கும்பகோணம் சக்கரவாணி கோவிலிலே சக்கரத்தாழ்வாருக்கு வில்வ அர்ச்சனை நடக்கின்றது. வில்வ இலைக்கு என்று தனிச்சிறப்பு உள்ளது. நாம் ஒரு முறை பூஜித்த பூக்களை திரும்பவும் உபயோகப்படுத்த மாட்டோம் பொதுவாக. ஆனால் ஒரு முறை பூஜைக்கு உபயோகித்த வில்வ இலைகளை நன்கு தூய்மைப்படுத்தி மறுபடியும் பூஜைக்கு உபயோகிக்கலாமா? ஆனால் அதற்குரிய காலவரை என்பது ஒரு 6 மாதம்தான். ஆனால் இலைகள் சுத்தமான சூழ்நிலையிலே வளர்ந்த மரமாக இருக்க வேண்டும். சுடுகாட்டின் அருகில் இருந்தாலும் கூட அதை சேர்க்கக்கூடாது என்பது ஐதீகம். ஆகவே வில்வ மரம் எங்கு இருக்கின்றது, அதாவது நாம் எங்கே இருக்கின்றோம் என்பதை பார்த்துத்தான் நம்முடைய தரம் இருக்கும். அதுபோலத்தான் ஆங்கிலத்திலே கூட சொல்வார்கள் ஒரு பழமொழி, உன்னுடைய நண்பர்களை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கின்றேன் என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோல இந்த வில்வ மரம் தெய்வீகமான மரம்தான். இருந்தாலும் அதற்கும் அது இருக்கின்ற இடத்தை பொறுத்துத்தான் மரியாதை. ஆகவே நாம் இருக்கின்ற இடம் எப்போதும் சரியாக இருக்க வேண்டும். சிவனுக்கு வில்வ இலை அர்ச்சனை மிகவும் விசேஷமானது, எல்லோருக்கும் தெரியும். வில்வத்தால் ஒரு 4 கிள்ளு வில்வம் வாங்கி கொடுத்தால் அது அத்தனை புண்ணியம். அதுவும் பிரதோஷ காலத்திலே வில்வத்தாலே அர்ச்சனை செய்வது என்பது மிக மிக விசேஷம். இந்த வில்வத்தினை ஞாயிறு அன்று சிவபெருமானுக்கு அர்ச்சிக்க அது மிகவும் சிறப்பானதாகும். சோமவாரம் என்று சொல்லப்படுகின்ற திங்கட்கிழமை அன்று சிவனுக்கு துளசியால் அர்ச்சிக்க வேண்டும். வில்வ மரத்தினுடைய எல்லா பாகமுமே பூஜைக்கு உரியது என்று சொல்கின்றார்கள். வில்வ இலை அர்ச்சனைக்கும் வில்வ பழம் அபிஷேகத்துக்கும் மரத்தினுடைய கட்டை ஹோமம் மற்றும் யாகத்திற்கும் இந்த வில்வ மரத்தினுடைய வேர் மருத்துவத்துக்கும் உபயோகப்படுகின்றது. வில்வ பழத்தினுடைய சதுப்பை நீக்கி உபயோகித்த பின் அதன் குடுப்பையை சுத்தப்படுத்தி அதில் ஸ்ரீசூர்ணத்தையும் திருநீற்றையும் ஒரு டப்பா போல் வில்வ டப்பா என்று இப்போதெல்லாம் விற்பனைக்கு கிடைக்கின்றது. மிகவும் அழகாக இருக்கும். அது திருநீற்றையும் அதிலே வைத்துக் கொள்ளலாம். பாருங்கள், இந்த வில்வ மரம் தன்னை முழுமையாக நமக்கு உபயோகத்துக்கு கொடுக்கின்றது. நம்மால் முடியுமா? இந்த மனித ஜென்மத்தால் மனிதன் இறந்து விட்டான் என்றால் அவனுடைய உடலானது எதற்குமே பயன்படாமல் போகின்றது. ஆனால் வில்வ மரம் உயிரற்றது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த மரத்து பலன் எல்லாமே உபயோகப்படுகின்றது. இதிலே நல்ல மருத்துவ குணம் இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அதேபோல் சிவன் ஒரு நெருப்பு. நாம் நெருப்பாக சிவன் இருக்கும் அண்ணாமலை கஷேத்திரத்தை பார்க்கின்றோம், அக்னி ரூபமாக பார்க்கின்றோம். அக்னி ரூபமான அண்ணாமலை என்று பாடுகின்றோம். இந்த நெருப்பாய் சுடும் இடத்திலே சூட்டை தணிக்க வில்வ இலை உதவுகின்றது. அரச மரத்தை பூஜிப்பது போலவே வில்வ மரத்தையும் பூஜிப்பது நம்முடைய வழக்கம். வில்வ மரத்தினுடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அதேபோல் வில்வ மரத்தை வழிபட்டால் பல பல சிவக்ஷேத்திரங்களுக்கு போன பலன் கிடைக்கின்றதா? ஒரு ஊருக்கு செல்கின்றோம், சிவாலயம் இல்லாத ஊரே இல்லை என்றாலும் நாம் செல்கின்ற நேரத்திலே சிவன் கோவில் மூடி இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். அங்கு இருக்கின்ற வில்வ மரத்தை பார்த்து ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா என்று சிவனை நினைத்து அந்த வில்வ மரத்தை துதித்தால் சிவனை பூஜித்த பலன் நமக்கு கிடைக்கும். ஆகவே மற்றொரு முறை வில்வ மரத்தை பார்க்கும்போது அப்படியே கடந்து செல்லாதீர்கள். வில்வ மரத்தை பார்க்கும்போது ஓம் நம சிவாயா என்று வில்வ மரத்தை வணங்குங்கள். மரங்களை வணங்கி இந்த மண்வளத்தை பெருக்குவோம். ஆன்மீகம் சார்ந்து நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் இருந்தால் நம்மை நாமே காத்து கொள்ளலாம். எப்படிப்பட்ட பேரிடர்களையும்
நாம் ஆன்மீகம் சார்ந்திருந்தால் நிச்சயமாக வென்றுவிடலாம். எனவே ஓம் நம சிவாயா என்று சொல்லி வில்வ மரத்தை வணங்குவோம், மரங்களை பூஜிப்போம். நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கின்றேன்.